எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்காகவும் பிப்ரவரி 6, 2026க்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நாம இப்போ ஒன்னொன்னா விரிவாக பார்க்க போறோம். விழுப்புரம் எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க, இன்னைக்கான முக்கியமான தகவல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய செய்திகள், அப்புறம் தேசிய அளவில் கொண்டு வந்திருக்கிற புதிய சுற்றுச்சூழல் விதிகள், அதை தொடர்ந்து நிர்வாகம் மற்றும் சட்டம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய அப்டேட்ஸ், கடைசியா பொருளாதாரம், பாதுகாப்புன்னு ஒரு ரவுண்ட் அப் பார்க்க போறோம். சரி, நேரத்தை வீணாக்காம முதல் பகுதிக்குள்ள போயிடலாம் வாங்க. நம்ம மாநிலமான தமிழ்நாட்டில் நடந்த தேர்வுக்கு ரொம்பவே அவசியமான சில சமீபத்திய நிகழ்வுகளை பத்தி இப்போ பாப்போம். முதல்ல பாருங்க, சென்னையில ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்துல தத்துவ அறிஞர் கார்ல் மார்க்ஸோட முழு உருவச் சிலைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதாவது, முக்கியமான சிந்தனையாளர்களை கௌரவிக்கிற மாநில அரசோட கொள்கையே இது காட்டுது. அடுத்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அழிந்து வரக்கூடிய கடல் பசு, அதாவது டியூகாங் பத்தி தான் பார்க்க போறோம். கடற்பொருட்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ற ரொம்பவே சாதுவான ஒரு உயிரினம் இது. இந்த நம்பரை பாருங்க, 270. இது சாதாரண நம்பர் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கடல் பசுக்களோட தற்போதைய எண்ணிக்கை இது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே இதுதான் இப்போதைக்கு அதிகம். அப்போ இந்த அளவுக்கு எண்ணிக்கை உயர காரணம் என்ன? நம்ம அரசு எடுத்திருக்கிற தீவிரமான நடவடிக்கைகள் தான். குறிப்பா பாக் வளைகுடா பகுதியில 448 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு பிரத்யேக பாதுகாப்பு காப்பகம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மனோராவில் இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு டுகாங் பாதுகாப்பு மையமும் உருவாயிட்டு இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, நிர்வாகத்துல 2 பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஒன்னு, மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல மாநில அரசுக்கும் பங்கு இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை போட்டிருக்கு. 2வது, ரொம்ப வருஷமா இருந்த ஒரு பழக்கம், அதாவது ஆர்டர்லி முறை, இதை ஒழிச்சு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. இது ரெண்டுமே நிர்வாக சீர்திருத்தத்துல ஒரு பெரிய படி. சரி, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம். இப்போ தேசிய அளவுல நடந்த ஒரு பெரிய கொள்கை மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். திடக்கழிவு மேலாண்மை, அதாவது நம்ம குப்பைகளை எப்படி கையாள்றோங்கிறதுல ஒரு புது சட்டம் வந்திருக்கு. 2016ல இருந்த பழைய சட்டத்தை மாத்தி இப்போ 2026க்கான புதிய விதிகளை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இது வர்ற ஏப்ரல் 1, 2026ல இருந்து அமலுக்கு வரப்போகுது. இந்த புது ரூல்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, இனிமே குப்பைகளை உருவாகிற இடத்துலயே 4 வகையா பிரிச்சே ஆகணும். அதாவது, மக்கும் ஈரக்குப்பை, மக்காத காய்ந்த குப்பை, டயப்பர் மாதிரி மருத்துவ கழிவுகள், அப்புறம் பல்பு, மருந்து மாதிரி சிறப்பு பராமரிப்பு கழிவுகள்னு பிரிக்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இது மட்டும் இல்லாம, குப்பை கிடங்குகள்ல இனிமே மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகளை மட்டும்தான் கொட்ட முடியும். பெரிய அளவுல குப்பை உருவாக்குறவங்களோட பொறுப்புகளையும் அதிகப்படுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா, மாசுபடுத்துறவங்க தான் அபராதம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு புது கொள்கையும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நாம சட்டம், அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். இதுல சுப்ரீம் கோர்ட்டோட சமீபத்திய நடவடிக்கைகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் இல்லையா? நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை, அதாவது மெட்டாடேட்டாவை அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப கண்டிப்பா மெட்டா கம்பெனிக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இத கண்காணிப்பு முதலாளித்துவம்னு சொல்றாங்க. இது நம்ம பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, ஆர்டிகல் 356, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது எப்ப வரும்னா, ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சியை நடத்த முடியலங்கிற ஒரு சூழல் வரும்போது மத்திய அரசே நேரடியா நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். சமீபத்துல மணிப்பூர்ல அமல்படுத்தப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீக்கியிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம மறக்கவே கூடாத ஒரு கேஸ் இருக்கு, அதுதான் எஸ்ஆர் மும்மை வழக்கு. இந்த ஆர்டிகல் 356 அரசியல் காரணங்களுக்காக தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா நீதிமன்றம் தலையிடலாம்னு சொன்ன வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். பாருங்க, கீழ்கோர்ட்ல கொடுக்கப்படுற 1310 மரண தண்டனைகள்ல வெறும் 8.31% மட்டும்தான் ஹைகோர்ட்ல உறுதி செய்யப்படுது. இன்னும் சொல்ல போனா, சுப்ரீம் கோர்ட்ல கடந்த 3 வருஷத்துல ஒரு மரண தண்டனை கூட உறுதிப்படுத்தல. இதுல இருந்து என்ன தெரியுது? மரண தண்டனை விஷயத்துல நம்ம நீதித்துறை எவ்வளவு கவனமா இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சர்வதேச செய்திகள்ல இருந்து சில முக்கியமான ஒன்லைனர்ஸ் பார்த்திடலாம். இது எம்சிக்யூ கேள்விகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதா ஐடி துறைக்கு அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் செயல்முறையை வேகப்படுத்த போறாங்க. இரண்டாவதா பாரத் டாக்ஸின்னு ஒரு புது ஆப் அறிமுகமாகி இருக்கு. மூன்றாவதா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடுவுல கஞ்சர் அப்படிங்கிற ராணுவ பயிற்சி நடந்திருக்கு. கடைசியா முக்கியமான கனிம வளங்கள் பாதுகாப்புக்காக அமெரிக்கா தலைமையிலான ஃபோர்ஜ் முயற்சிக்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு.